சென்னையிலிருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூருக்கு திரும்பி கொண்டிருந்தேன். ஒரு வயதான பெண்மணி வேகமாக ஓடி வந்து எங்கள் பெட்டியில் ஏறி மூச்சு வாங்க நின்றாள். ஆன்லைனில் புக் செய்த அவருக்கு வெயிட்டிங் லிஸ்டில் தான் டிக்கெட் இருந்தது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகவில்லை. அந்த பெண்மணியின் புக்கிங் ஏஜென்ட்டோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட் இருக்குமா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, நீங்கள் இதை வச்சுக்கிட்டு ட்ரெயினில் ஏறிக்கோங்க, டிடி யார் வந்து கேட்டாங்கன்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை காண்பீங்க, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிருக்காங்க போல. அதனால் அந்த பெண்மணியும் அவசரமாக ரயில் புறப்பட்டு விட்டது என்று அந்த பெண்மணியும் ரயிலில் ஏறிவிட்டார். ரயில் கிளம்பியதும் டிக்கெட் பரிசோதகர் சோதனை செய்து கொண்டே வந்திருக்கிறார். அன்று சனிக்கிழமை வேற, அதனால் நீலகிரி எக்ஸ்பிரஸ் முழுவதும் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. டிக்கெட் பரிசோதகர் ஒவ்வொரு பயணியிடமும் டிக்கெட்டை வாங்கி கன்ஃபார்ம் செய்து கொண்டே வந்தார். அப்பொழுது அந்த வயதான பெண்மணியிடம் டிக்கெட்டை காண்பிக்குமாறு கூறியிருக்கிறார். அதற்கு அந்த வயதான பெண்மணி நிலவரத்தை சொல்லியிருக்கிறார். எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் சார் இருக்குது, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை என்று சொன்னவுடன், இல்லைம்மா கன்ஃபார்ம் ஆனாதான் இதில் ஏற வேண்டியிருக்கு, அதனால் நீங்கள் அபராதம் கட்டியே தீரணும், அபராத தொகை 600 ரூபாய் கட்டுனா நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். பாவம் அந்த வயதான பெண்மணியோ திருவென்ற முடித்துக்கொண்டு இப்போது நான் என்ன செய்வேன் கடவுளை என்று கையை பிசைந்து கொண்டிருக்கிறார். என்னம்மா 600 ரூபாய் அபராதம் கட்டுறீங்களா, இல்லை அடுத்த ஜங்ஷனில் வர்ற ஸ்டேஷனில் உங்களை இறக்கிவிட்டு ரயில்வே போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிட்டா என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி மேலும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறார். ஆனால் அந்த வயதான பெண்மணியோ எனது கையில் 100 அல்லது 150 தான் இருக்கும், 600 ரூபாய் பணம் இல்லையே என்று அந்த டிக்கெட் பரிசோதகரிடம் சொல்லியிருக்கிறார். அதற்கு அந்த டிக்கெட் பரிசோதகரோ இல்லைன்னா ஜிபே பண்ணுங்கம்மா என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த வயதான பெண்மணியிடம் இருந்ததோ சாதாரண மொபைல் ஃபோன். அதனால் அவர் எனக்கு ஜிபே வசதியெல்லாம் கிடையாது, என் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு யாருமே பக்கத்தில் இல்லாமல் திருப்பூர் ஆஸ்பத்திரியில் சுயநினைவின்றி இருக்கிறான், அவசரமாக நான் கிளம்பி வந்துவிட்டேன், அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டுறாதீர்கள், என் மகனை நான் பார்க்க வேண்டும், என் மகன் கூட இருக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி ஒரு கட்டத்தில் அழத் தொடங்கிவிட்டார். அந்த டிக்கெட் பரிசோதகரிடம் அந்த வயதான பெண்மணி ஒரு கோரிக்கையை வைத்தாள். அதாவது, சார் நான் வேணும்னா அந்த பாத்ரூம் பக்கமாக ஒரு ஓரமாக தரையில் உட்காந்துக்கிறேன் சார், என்னை இறக்கி விட்டுறாதீங்க, அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டீங்கன்னா நான் திருப்பூர் போக முடியாது, என் மகன் கூட நான் இருக்கணும், என் மகனுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி பதற்றத்தில் ஓடி வந்துட்டேன், அதனால் டிக்கெட் கன்ஃபார்மும் ஆகலை, என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி அந்த வயதான பெண்மணி மேலும் புலம்ப ஆரம்பித்தாள். இங்கே பாருங்கம்மா, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் ஸ்குவாடு யாரும் வந்து என்னை செக் பண்ணாங்கன்னா நான் எல்லாம் மாட்டிக்குவேன், என் வேலைக்கு ஆபத்து வந்துடும், அதனால் தயவு செஞ்சு எப்படியாவது 600 ரூபாய் அபராத தொகை கட்டிவிடுங்க என்று சொல்லி அந்த டிக்கெட் பரிசோதகர் மறுபடியும் சொன்னவுடன் அந்த பெண்மணி என்ன செய்வதென்று திகைத்து நின்றாள். அந்த வயதான பெண்மணி பார்ப்பதற்கு மிகவும் பயந்து போய் அழுது கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த அருகில் இருந்த ஒருவர் 600 ரூபாய் எடுத்து அந்த பெண்மணியிடம் நீட்டுகிறார். இதை கட்டிவிட்டு ஊர் போய் சேருங்கள் அம்மா, அழ வேண்டாம் என்று சொல்லி அந்த நபர் கொடுத்தவுடன் அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துவிட்டது. அந்த வயதான பெண்மணி அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு தனக்கு உதவி செய்த அந்த நபரின் காலை பிடிக்காத குறையாக நன்றி சொல்லிவிட்டு உடனடியாக டிக்கெட் பரிசோதகரை நோக்கி ஓடுகிறாள். அந்த அபராத தொகையையும் கட்டிவிட்டார் அந்த பெண்மணி. அந்த வயதான பெண்மணியின் நிலையை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன். நான் உதவலாமா என்று எண்ணுவதற்குள் இன்னொரு நபர் அந்த பெண்மணியிடம் பணம் கொடுத்து உதவியிருக்கிறார். அவரை நான் வாஞ்சியோடு பார்த்தேன். அந்த வயதான பெண்மணிக்கு உதவி செய்த அந்த நபரிடம் சென்று அவரின் கையை பிடித்து பாராட்டினேன். விசாரித்த பொழுது அவர் ஒரு இராணுவ வீரர் என்றும் விடுமுறைக்காக சேலம் பக்கம் உள்ள தனது சொந்த ஊருக்கு வந்திருப்பதாகவும் கூறினார். அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலாமா சார் என்று கேட்டேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். மீண்டும் ஒரு முறை அவரை பாராட்டிவிட்டு நான் அங்கிருந்து வந்தேன். அதற்குள் அவரது சக நண்பர்கள் அவரை சூழ்ந்து கொள்ள நான் எனது சீட்டிற்கு வந்துவிட்டேன். சற்று நேரம் கழித்து அந்த வயதான பெண்மணி அந்த நபரிடம் ஓடி வந்தார். அவர் அந்த 600 ரூபாயை திருப்பி கொடுத்தார். அவர், ஏமா அபராத தொகை கட்டவில்லையா, ஏன் திருப்பி கொடுக்குறீங்க என்று கேட்டார். சார், கடவுள் போல எனக்கு பணம் கொடுத்து உதவினீங்க, நான் அந்த தொகையை கொண்டு போயிட்டு அபராதம் கட்டலான்னு பார்த்தா டிக்கெட் பரிசோதகர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. அதாவது, இப்போ மட்டும் பணம் எப்படிமா வந்துச்சு, ஏன் வச்சுக்கிட்டு இல்லைன்னு போய் சொல்கிறீங்க, எங்களை போல் ஆளை ஏன் ஏமாத்துறீங்க, நீங்கள் வயசானவங்க, உங்கள் மேலே இறக்கப்போட்டு விட்டுருன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். நான் உடனே, ஐயோ இல்லை சார், என்னுடைய பணம் இல்லை, உண்மையிலுமே என்கிட்ட இவ்வளோ பணம் கிடையாது, என்னுடைய நிலைமையை பார்த்து பக்கத்து சீட்டில் இருந்த ஒருத்தர் எனக்கு 600 ரூபாய் கொடுத்து உதவி பண்ணார் என்று நான் உண்மையை சொன்னேன். அதற்கு அந்த டிக்கெட் பரிசோதகர், சரிம்மா அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவர்கிட்டே கொடுத்துரு, உங்களுக்காக நான் என்னுடைய கை காசை போட்டு அபராத தொகை கட்டிவிட்டேன் என்று சொன்னார். மேலும் என்னுடைய பெர்த்தில் போயிட்டு படுத்துக்கொள்ளுங்க, திருப்பூர் வந்ததும் நான்
நானே உங்களை எழுப்பி விடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த 600 ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டார். அதனால் நீங்கள் உதவி செஞ்ச உங்கள் பணத்தை உங்ககிட்டயே வந்து திருப்பி கொடுத்துட்டேன் என்று அந்த வயதான பெண்மணி பேசிக்கொண்டிருந்தாள். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த எனக்கு மனது ரொம்பவே நெகிழ்ந்து விட்டது. எங்கும் ஏமாற்றுபவர்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் 600 ரூபாய் பணத்தை யோசிக்காமல் எடுத்து உதவி செய்த அந்த இராணுவ வீரர் ஒருபுறம், அந்த பெண்மணியின் பரிதாப நிலையை கண்டு அபராத தொகையை தானே கட்டிவிட்டதாக சொல்லும் டிக்கெட் பரிசோதகரின் நல்ல உள்ளம் ஒருபுறம், அந்த அபராத தொகையை தான் கட்டவில்லை என்றவுடன் அந்த பணத்தை தானே வைத்துக் கொள்ளாமல் நன்றியோடு திரும்பி வந்து அந்த பணத்தை இராணுவ வீரரிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த வயதான பெண்மணியின் கண்ணீர் கலந்த நன்றியை பார்க்கும் பொழுது இன்னொரு புறம் அந்த பெண்மணியின் நேர்மையை காண முடிகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையோடும் நேர்மையோடும் வாழும் மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று என்னை நெகிழ வைத்த தருணம் அந்த தருணம் என்று இணையதளத்தில் ஒரு சகோதரர் இந்த நிகழ்வினை தான் ரயிலில் பயணம் செய்த போது என்னுடைய ஆழ்மனதை தொட்ட இந்த பதிவு என்று இந்த கட்டுரையை இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நண்பர்களே, இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துவிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.